குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கு, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சுட்டு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, அதே போல வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, குடும்ப அமைப்புகள், பொருளாதாரம், படிப்பு, உடல் ஆரோக்கியம், பயணம், அதிர்ஷ்டம், தனவரவு, இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு டாபிக்கா என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, கும்பராசிக்கு ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு. ஜென்மச்சனி வக்ரமா இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாயும் சந்திரனும் இணைவு. அங்க சந்திரமங்கல யோகம் இந்த மாத துவக்கத்துல ஏற்படுது 3ஆம் இடத்துல. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைவு. ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜூலை 7/7/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆயிடுச்சுன்னா அந்த மாதம் முழுக்க 6ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. ஸோ இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே 12/7/2024 அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் உங்க ராசிக்கு 3/10க்கு அதிபதி, 2/11க்கு அதிபதியான குரு பகவானோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இணையக்கூடிய ஒரு சூழ். ஆமாங்க, செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்க குரு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ். செவ்வாயும் குருவும் இணைவு பெறுவது அப்படிங்கிறது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது அதுக்கு பேர். செவ்வாய் குருவும் இணைஞ்சுனா ஸோ அந்த குருமங்கள யோகம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லுது. அந்த குருமங்கள யோகமும் 4ஆம் பாவமும் என்ன செய்ய போகுது கும்பத்துக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். அடுத்ததான் 16/7/2024 அன்னைக்கு 16/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் அதிபதி அவர், குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடியவர், திருமண பாவத்தை சொல்லக்கூடியவர். அவர் 5ஆம் இடத்துல இருந்தால் நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால என்ன பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததா 19ஆம் தேதி 19/7/2024 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்களுடைய 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் 19/7/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 7ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப புதன் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால நன்மையா தீமையா? அஷ்டமாதிபதி 7 இருந்தா நல்லதா கெட்டதால 5 கூடிய 7 இருக்கும்போது திருமண வாழ்க்கை என்ன செய்ய போகுது, குடும்பத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். சுயதொழில் அப்படின்னு சொல்லும் போதே 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் தான் சுயதொழிலை சொல்லக்கூடிய பாவங்கள். அதே போல சுயதொழிலுடைய அமைப்பு வீரியம் எப்படி இருக்குன்னா, அந்த 10ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்திலேயே சனியினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இருக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு. இப்போ என்னதான் சனி வக்ரம் பெற்று பார்த்தாலும் அதனுடைய பாதிப்பை குறைக்கும் விதமா குருவினுடைய பார்வை பூர்ணமா இருக்கு. இப்போ சுயதொழில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்ககிட்ட உண்டு. ஏன்னா குரு பார்வை மட்டும் அப்படின்னு சொல்லலை, ஆனா குரு உங்க ராசிக்கு 2/11க்கு அதிபதி, வெற்றி ஸ்தானத்துக்கு, லாபஸ்தானத்திற்கு, தனஸ்தானத்திற்கு அதிபதியே குரு தான். ஸோ அவர் 4ஆம் இடத்துல இருந்து 10 பார்க்கறது அப்படிங்கிறது தொழில சின்னதா போட்டி பொறாமைகள், சங்கடங்கள், சலிப்புகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நல்ல வருமானம் உண்டு, சேமிப்பு உண்டு, லாபம் உண்டு, காரியத்தில் வெற்றிகள் உண்டு. அதை அனைத்தையுமே அந்த குரு பகவான் பெற்று தருவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ சனி வக்ரமா பார்க்குதே சார், அதனால எதுவும் பிரச்சனைகளா அப்படின்னு கேட்டா, கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள், நம்ம கிட்ட லேபரா வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, சரியான நேரத்துக்கு வராம போறது, இல்லை நிறைய லீவ் எடுக்கிறது, ஆள்கள் பற்றாக்குறை ஆகிறது,
இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே வருத்திக்கிட்டு ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக சார், அதாவது ஒரு நிர்வாகத்துக்கு தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜெனரல் மேனேஜர் வரமாட்டாங்க. அப்போ நம்ம அங்கே போய் உட்காந்து மற்ற ஆளுகிட்ட வேலை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க்லோடு அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குமே தவிர லாபமோ வெற்றியோ தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் இந்த கும்ப ராசி அப்படின்னு சொல்லும்போது சுயதொழில் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா ராசிக்குள்ள சனி பகவான் வக்கரமானதுனால தொழிலில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது எந்த ஒரு விஷயமே கற்றுக்கணும் அப்படின்னா சில அடிகளை தாங்கி தாகணும். எப்படி ஒரு குழந்தை ஒரு சைக்கிள் ஓட்டி பழகிறதுக்கு எத்தனை தடவை கீழே விழுந்து அது பழகுதோ, அதுபோல் உங்களுடைய தொழிலை நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போது கற்றுக்கிட்ட வித்தைகளை சரியாக பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக மாறும். எப்போ இருந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 12/7/2024 இருந்து. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். 3ஆம் அதிபதியும் 10 கூடியவரும் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போறார். அங்கே குருவோட சேரக்கூடிய ஒரு சூழல், குருவோட அந்த செவ்வாய் இணையக்கூடிய ஒரு சூழல். அப்போ குருவோட செவ்வாய் இணையிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான தூண்டுதலை உங்களுக்கு கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அதன் மூலமாக நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை கொடுக்குது. அதை செய்யவும் வைக்குது. அதே போல் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தி தருது. 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறப்போகுது. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய நகர்வு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். உடல்ல ஏதாவது தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தொந்தரவுகள் சரியாகும். 12ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக அது சரியாகிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் உண்டு. இது அலோபதி மெடிசன்லேயே ரெடி ஆகிடும். நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் உடம்பை சரியாக வச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், ஏதாவது பத்திரம் மாறுதல்கள் செய்யணும், அதில் ஏதாவது அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களாகட்டும், இது எல்லாமே இந்த காலகட்டம் செய்யலாம். 12ஆம் தேதிக்கு மேலே செய்யலாம். அது உங்களுக்கு பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும்போது படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல ராகு இருந்து 2ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு 10th +2 வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கே நல்ல ஒரு ஞாபக சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஆனால் உயர்கல்வி படிக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா +2க்கு மேலே அப்படிங்கும்போது சூப்பராக இருக்க போகுது. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, கூடவே செவ்வாயும் இணைவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல காலகட்டமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. ஸோ கவலைப்படாமல் இருக்கலாம். படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஆரம்ப கல்வி மட்டும் கொஞ்சம் பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் டீச்சர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேட்டை அதிகமாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை. பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பிடிவாதம் இருக்கும். ஒரு பொருள் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இங்கே. அடுத்ததான் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் தான் வேலை. 6ஆம் இடத்துல முதல் 19 நாட்களுக்கு புதன் இருக்கார். மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வேலைகள் நீங்கள் செய்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஆல்ரெடி ஜென்மச்சனி போயிட்டு இருக்குது. அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 8 கூடிய புதன் வர்றாரு. அவர் தான் 5 கூடியவராக இருந்தாலும் அவர் 8 கூடியவரும் கூட. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா தேவையில்லாமல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்துருது. எந்த அளவுக்கு மனசு ரொம்ப டெடிகேட்டிவாக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டென்ஷனும் ப்ரெஷரும் கூடுதலாக இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப போராடித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. ஆனால் உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டமாகுமே தவிர உங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்மளை கண்டு பயப்பட்டு நம்மளை விட்டு ஒரு அடி நகர்ந்து தான் நிற்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. இந்த பிடிவாத குணம் கோபோதாவங்கள் எல்லாம் அதிகமாக வர்றதுனால நம்மளை கண்டு பயப்படுவாங்க, நேருக்கு நேர் பேசுகிற கூட யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையில் கொஞ்சம் கவனம் வேணும்.
கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தான் வேலையில், சுயதொழிலில். சரி, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. கூடவே பார்த்துட்டிங்கன்னா இந்த 16/7/2024 அன்னைக்கு சூரிய பகவானும் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எதிரிகளே இல்லாமல் பண்ணக்கூடிய வேலை. இது உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள அழகாக வேலை வாங்குறதுக்கு உண்டான தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நிர்வாகத்திறன் இந்த காலகட்டம் பார்க்க முடியும். எதிர்ப்புகளே இல்லாமல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் வேலையில் ஒர்க்லோடு அப்படிங்கிறது இருக்கும். மேலதிகாரிகள் நம்மளுக்கு முதுகுக்கு பின்னாடி உட்காந்துட்டு நம்மளை வேலை வாங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. வேலைப்பொழு மட்டும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. சுக்கிரனுமே 7/7/2024 அப்போ வந்துடுறாங்க 6ஆம் இடத்துக்கு. அப்போ 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இணைவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு 3 நாட்களுக்கு இந்த கிரக நினைவுகள் இருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வேலையில எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம். இதே வெளியூர், வெளிமாநிலம் போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த 3 நாட்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும். ஏகദേശம் அந்த 3 நாள்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டிருந்த முயற்சிக்கு பலன் அப்ப கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுது. 3 நாள்ல எல்லாமே சக்சஸ் ஆகும்னா கண்டிப்பா கிடையாது. முன்னாடி எடுத்துட்டு இருந்த முயற்சிக்கு இது நல்ல பலனா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பெண்கள் கிட்ட, உங்களை விட வயது குறைந்த நபர்கள் கிட்ட, அதே போல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட அந்த 3 நாட்கள் ரொம்ப கவனமா இருங்க. அந்த 3 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சரியா? ஓகே, பாருங்க. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் பாவத்துல கடைசி 14 நாட்களுக்கு இருக்கிறார். இப்போ திருமண வாழ்க்கை கும்பத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 7ஆம் அதிபதி 6க்கு வர்றாரு கடைசியில. இந்த 7ஆம் அதிபதி 6க்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு சுபமான அமைப்பு கிடையாது. நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்குமே சில கொள்கைப்பாடுகள் இருக்கும். இது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த கொள்கை பிடிப்பை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை துணை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடக்கும்போது என்ன, இந்த வாழ்க்கை துணை இந்த அளவுக்கு நம்மளுக்கு அகென்ஸ்டா நடக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு அவங்க வேணவே வேணான்னு தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் மனசுக்குள்ள வருது. ஸோ அப்போ ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப கவனமா அதை ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஏன்னா கடைசி 14 நாட்கள் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருந்து வாழ்க்கை துணையின் மீது வெறுப்பை ஏற்படுத்திடும். ஸோ கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்துல 19ஆம் தேதி அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவரே 5 கூடியவரும் கூட. எந்த அளவுக்கு அவங்க கிட்ட பாசத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஏமாற்றமும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அப்போ நியூட்ரலா இருங்க. அவங்ககிட்ட பெருசா எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். நீங்களும் எதையும் எதிர்பார்த்து செய்யவும் வேண்டாம். உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா அந்த அமைப்புலயே நீங்க ஆத்மார்த்தமா இருங்க. கண்டிப்பா பெரிய பிரச்சனைகள் வராம தவிர்த்துக்கலாம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்துல இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. மேலும் கும்பராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க்கை திருச்சிற்றம்பலம்.